இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டேபிள் கூட இல்லை, ஒரு டேட்டாவை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேட்டாவில் ஆட்டோமேட்டிக் சீரியல் நம்பர் எப்படி வந்து போடுறது அப்படின்றத பற்றி நம்ம தமிழில் பார்ப்போம். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒன்றுமே இல்லை, இஃப் ஃபங்க்ஷனை வச்சியும் கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை வச்சியும் நம்ம வந்து இது ஆட்டோமேட்டிக் சீரியல் நம்பர்ஸை எப்படி வந்து இதில் வந்து போடுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போது பார்ப்போம். அதிக நேரம் எடுக்காது, கம்மி நேரம் நடக்கும். இங்கே பாருங்கள், எங்கே சீரியல் நம்பர் போடணுமோ அங்கே போய் கர்சரை வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் இஃப் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் த ப்ராக்கெட். தென் பக்கத்தில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த பக்கத்தில் அந்த கர்சரை வச்சு தென் மறுபடியும் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் டபுள் கோட், தென் கமா, தென் டபுள் கோட், கமா, 2 தடவை டபுள் கோட். ஓகே, ஆக 4 தடவை வந்துடும். சரியா? தென் கவுண்டா, COUNTA, கவுண்டா ஃபங்க்ஷன். தென் ப்ராக்கெட் ஓப்பன். தென் அதுக்கப்புறம் என்னென்னா, மறுபடியும் இந்த B2வை வந்து B2வில் B3, ஓகேவா? ஸோ B3, ஏன்னா B3ல் தானே நம்ம போட்டோம், B3 போடுங்க. தென் டபுள் கோட்டு, தென் B3, தென் ப்ராக்கெட் க்ளோஸ், மறுபடியும் இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, இந்த ஃபஸ்ட்டு B3 வந்து போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கர்சரை வச்சு சென்டராக வச்சுட்டு ஜஸ்ட் F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை லாக் பண்ணுங்கள். ஏன்னா லாக் பண்ணலாம் நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணும்போது பிரச்சனை வரும். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள், சீரியல் நம்பர் 1. ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். இது வரைக்கும் டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீரியல் நம்பர் வந்துச்சு. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு நேம் இருக்குது, ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் வருது. செகண்ட் நேமில் செகண்ட் சீரியல் நம்பர், தேர்டில் தேர்டு, ஃபோர்த்தில் ஃபோர்த்து. தென் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோ பிளாங்காக இருக்குது, அதில் சீரியல் நம்பர் வரல. ஸோ இந்த ஃபோர்த்துக்கு அப்புறம் அந்த பிளாங்கை விட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து ஃபிஃப்த்து சீரியல் நம்பர் வந்திருக்கு. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சப்போஸ் இன் பிட்வீன் நடுவில் எதனா ஒரு நேம் டைப் பண்ணுறோம், அப்போ மறுபடியும் சீரியல் நம்பர் போடணுமானா தேவையில்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விக்ரம் அப்படின்னு ஒரு டைப் நேம் டைப் பண்ணுறீங்க. சரியா? விக்ரம் அப்படின்னு ஒரு நேம் டைப் பண்ணிட்டு, விக்ரம் அப்படின்னு ஒரு நேமை டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஃபிஃப்த்து சீரியல் நம்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. சப்போஸு ஏதோ ஒரு நேம் வந்து உங்களுக்கு தேவையில்லை, இப்போ இந்த 9ல் இந்த பவின்ற நம்பர் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை நேம் மட்டும் டெலீட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் போயிடும். சரிங்களா? நல்லா இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் எந்த இடத்துல சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ, B2ஓ B3ஓ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது சீரியல் நம்பர் விடும். அதை நல்லா கரெக்டாக கவனம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் டேட்டா இருந்தால் அதில் எடுக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சீரியல் நம்பரை போட தூங்குங்க. ஏன்னா பக்கத்தில் டேட்டா இருந்தால் அங்கே கண்டிப்பாக ஒரு நேமை நீங்கள் கொடுத்தா தான் எடுக்கும், கொடுக்கலன்னா எடுக்காது. சரியா? ஸோ இதான் நம்பர்களே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இஃப் கண்டிஷனை ஆரம்பித்து அதுக்கப்புறம் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் வரணுமோ அந்த ஃபஸ்ட்டு டேட்டாவை இங்கே செலக்ட் பண்ணணும். B3னா B3, B2னா B2. தென் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு, தென் டபுள் கோட், தென் கமா, டபுள் கோட், தென் கமா, கவுண்டா, அதுக்கப்புறம் B3 செலக்ட் பண்ணுங்கள், டபுள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை போட்டுங்க. தேங்க்யூ, நன்றி.